தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். இறைவன் அன்பில் ஒளி வீசி வாழ்க்கை மேலும் சிறக்கட்டும். கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி புனித வெள்ளி வாழ்த்து. உருளையன்பேட்டை இளங்கோ நகர் பகுதிகளில் புதைவிட மின் கேபிள் பழுது. சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலாக அரசு நலத்திட்ட உதவிகளுக்கான ஆணையினை அதிகாரிகளை வழங்க வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை. முருங்கப்பாக்கத்தில் கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய மர்ம நபர். சிசிடிவி காட்சிகள் மூலம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. புதுவை நகர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பொதுப்பணித்துறை சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு. கோடை வெயிலில் மக்கள் நலன் கருதி அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலுக்கு பொதுமக்கள் பாராட்டு. தவளக்குப்பம் பகுதிகளில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி. சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். இறைவன் அன்பில் ஒளி உங்கள் மீது பிரகாசிக்கட்டும் என கூறி கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி புனித வெள்ளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி விடுத்துள்ள புனித வெள்ளி வாழ்த்துச் செய்தியில், இயேசு கிறிஸ்துவின் அளப்பரிய தியாகத்தை புனித வெள்ளி நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஒவ்வொருவரிடமும் அன்பு காட்டினார், மனித குலம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக அவர் எவ்வாறு தனது உயிரை தியாகம் செய்தார் என்பதை நாம் நினைத்து பார்ப்பதற்கான தருணத்தை இந்த நாள் வழங்குகிறது. இந்த புனிதமான நாளில் கர்த்தரின் கரங்களில் ஆறுதல் அடைந்து அவரின் தெய்வீக இருப்பை உணருங்கள். இறைவனின் அன்பில் ஒளி உங்கள் மீது பிரகாசிக்கட்டும், வாழ்க்கை மேலும் சிறக்கட்டும் என கூறி கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி புனித வெள்ளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் பகுதியில் மின் நிறுத்தம் ஏற்பட்டதை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு உடனடியாக மின்துறை அதிகாரிகளை அழைத்து மின் இணைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர், ராஜீவ்காந்தி நகர், எல்லையம்மன் கோவில் வீதியில் புதைவிட மின் கேபிள்களில் ஏற்பட்ட பழுது காரணமாக அப்பகுதி முழுவதும் மின் நிறுத்தம் ஏற்பட்டது. இதை அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மின்துறை இளநிலை பொறியாளரை அழைத்து பழுதுபட்ட இடத்தை தவிர மற்ற இடங்களில் மின் இணைப்பு கொடுக்குமாறும், மேலும் பழுதடைந்த இடத்திலும் உடனடியாக பணிகளை மேற்கொண்டு மின் இணைப்பு வழங்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். அதிகாரியின் துரித நடவடிக்கையில் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எடுத்த முயற்சிக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலாக அரசு நலத்திட்ட உதவிகளுக்கான ஆணையினை அதிகாரிகளை வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறுகையில், மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டியது அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் மத தலைவர்களின் கடமையாகும். அட்டவணை இனத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் முழு கல்வி உதவித்தொகை போன்று மீனவ சமுதாய மாணவ பிள்ளைகளுக்கும் வழங்க வேண்டும் என்பது அதிமுகவின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். இதை ஏற்று அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சருக்கு அதிமுக சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் சமூக நலத்துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை, மீன்வளத்துறை,
அட்டவணை, இனத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலம் நலத்திட்ட உதவிகளை பெற தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படும் பொழுது துறை அதிகாரிகள் அதற்கான ஆணை கடிதம் மற்றும் கார்டுகளை மொத்தமாக சில சட்டமன்ற உறுப்பினர்களிடமே கொடுத்து விடுகின்றனர். இந்த ஆணை கடிதத்தை கட்சி அலுவலகத்திற்கு பயனாளிகளை வரவழைத்து வழங்கப்படுகிறது. அரசு உதவிகளுக்காக ஆணை கடிதம் அதிகாரிகளின் கைவசம்தான் இருக்க வேண்டும். மாறாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் இருப்பதால் பயனாளிகளுக்கு ஆணை கடிதத்தை கொடுக்கும்போது மாற்று கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தால் சங்கடத்திற்கு ஆளாகின்றனர். எனவே நலத்திட்ட உதவிகளை அரசு துறைகளின் மூலமே வழங்குவதற்காக ஆணையினை சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களுக்கு தலைமை செயலர் உணர்த்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். அந்த அரசுக்கு சொந்தமான அந்த அரசாணை சம்பந்தமான தஸ்தாவேஜுகளை அரசு துறை அதிகாரிகள் தங்களுடைய கைவசம் அதை வைத்துக் கொள்ளாமல் சட்டமன்ற உறுப்பினருடைய கையிலே கொடுத்து நீங்களே அதை கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அப்ப அது கொடுக்கும்போது பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருது. குறிப்பா ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய கட்சியை சேர்ந்த கட்சி அலுவலகத்துக்கு பயனாளிகளை வரவழைப்பதும், அப்போ அவங்க அதை கையில் கொடுத்து படம் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறது. அப்போ மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு இந்த இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்களை வைத்து மிரட்டுவது. வேறு வழி இல்லாமல் மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே போகும்போது பல்வேறு விதத்தில் அவமானப்படுத்தப்பட்டு நீங்களா என்ன கட்சி மத்திய பணமாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பேசுறது. இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஒரு நலத்திட்ட உதவிகளை பெறும்போது ஒரு சில அரசியல் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தொடர்ந்து பொதுமக்களை பல விதத்திலே அவமானப்படுத்தி வராங்க. இது சம்பந்தமா ஏற்கனவே நாங்கள் புதுச்சேரி மாநில முதலமைச்சரோட இது சம்பந்தமா ஒரு கடிதமே கொடுத்துருக்கிறோம். ஆனாலும் அவர் இதன் பேரில் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது வருத்தமான ஒரு விஷயமாகும். புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அனிபால் கென்னடி ஆகியோர் பரிசு கோப்பைகளை வழங்கினர். தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி ஆண்டுதோறும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு புதுச்சேரி கூடைப்பந்து கழகம் சார்பில் 40வது தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெற்றது. இப்போட்டியில் 17 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் 27 ஆடவர் அணிகளும் 25 பெண்கள் அணிகளும் என 52 அணிகள் இப்போட்டியில் பங்கேற்றனர். இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், கோவா, ஜார்க்கண்ட், கொல்கத்தா, ராஜஸ்தான், டெல்லி, அந்தமான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களிலும் இருந்து விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். இப்போட்டிகள் லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் அணியில் தமிழ்நாடு அணி முதல் பரிசை பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. ராஜஸ்தான் 2ஆம் பரிசும், ஹரியானா 3ஆம் பரிசும் பெற்றனர். பெண்கள் அணியில் மத்திய பிரதேசம் முதல் பரிசும், கர்நாடகா 2ஆம் பரிசும், தமிழ்நாடு 3ஆம் பரிசும் பெற்றனர். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, நேரு ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினர். இப்போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கூடைப்பந்து கழகத்தின் செயலாளர் ரகோத்தமன் தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை களித்தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சார மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது. புதுவை களித்தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சார மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் துவக்கி வைத்து வரவேற்புரையாற்றினர். மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநரும் திண்டிவனம் தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமை உரையாற்றினர். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர்.
விழாவில் திரைப்பட புகழ் செல்வி கயாடு லோகர் கலந்து கொண்டார். விழாவின் அங்கமாக கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் மோகன் மற்றும் விளையாட்டு குழு உறுப்பினர்கள் இக்கல்வி ஆண்டில் ஏற்பாடு செய்து நடத்திய பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளிலும், கல்லூரி கலாச்சார குழு தலைவர் முனைவர் வள்ளி தலைமையில் கலாச்சார குழு ஏற்பாடு செய்து நடத்திய பல்வேறு கலாச்சார போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இக்கல்வியாண்டில் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகள் புரிந்த இக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் கல்லூரி நிர்வாகத்திடம் இருந்து அங்கீகாரம் மற்றும் பாராட்டு பெற்றனர். விழா இறுதியில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்று நிகழ்த்திய பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழா ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் சிவகுமார் நன்றி உரையாற்றினர். விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தைச் சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் வெளியேறும் கழிவு நீரை மாற்றுப்பாதையில் வெளியேற்றுமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் வார்டு சுப்பையா நகர் மற்றும் மகாலட்சுமி நகர் பகுதிகளின் வழியாக புதிய பேருந்து நிலையத்தின் கழிவு நீரை வெளியேற்றுவதற்காக ஸ்மார்ட் சிட்டி மற்றும் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் புகார் தெரிவித்தனர். புகாரை அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடத்திற்கு வரவழைத்து மக்கள் அதிகம் நெருக்கடியாக வாழும் பகுதிகளில் புதிய பேருந்து நிலையத்தின் கழிவு நீரை கொண்டு வந்தால் பெரும் விளைவுகள் ஏற்படும், பல தொற்று வியாதிகள் பரவும் அபாயம் உள்ளது. மேலும் கடந்த காலங்களில் பதவியில் இருந்தவர்கள் கழிவுநீர் எளிதாக வெளியேறும் வகையில் குழாய்கள் அமைக்கப்படாமல் இருந்ததால் தற்பொழுது சுப்பையா நகர், மங்கலட்சுமி நகர், கண்ணன் நகர், சஞ்சய் காந்தி நகர், ஐயனார் நகர் போன்ற பகுதிகளில் அடிக்கடி பாதாள கழிவுநீர் குழாய்களிலும் தொட்டிகளிலும் அடைப்பு ஏற்பட்டு வீதிகளில் கழிவுநீர் வழிந்து விடும் நிலை உள்ளது. எனவே மக்களின் நிலையினை அறிந்து புதிய பேருந்து நிலையத்தின் கழிவு நீரை வேறு ஏதேனும் மாற்று வழியில் வெளியேற்றுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் துறை அதிகாரிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் வைத்தியநாதன், நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், மின்துறை இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். அரியங்குப்பம் ஸ்ரீதர் நகரில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் ஸ்ரீதர் நகரில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2023-24 முதல் தவணை மூலம் ரூபாய் 15 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி வாஷிங்கம், ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை இயக்குநர் ராஜலட்சுமி, டாக்டர் நந்தினி, நவீன் தியாகு ஆகியோர் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் வாஷிங்கம் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினர். புதுச்சேரி முதலமைச்சரின் தனி செயலர் அமுதன் தலைமை உரையாற்றினர். ராஜ் யோகா மெடிடேஷன் சென்டர் ஒருங்கிணைப்பாளர் கவிதா சிறப்புரையாற்றினர். முன்னாள் ஆல்பா பள்ளி மாணவரும் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ராஜ், ஆல்பா ஆர்த்தோ கிளினிக்கின் இயக்குநர் நவீன் தியாகு ஆகியோர் பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும், நீட் தேர்வில் முதலிடம் பெற்று பல்வேறு மருத்துவ பிரிவில் இடம்பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும், வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். ஆண்டு விழாவில் ஆல்பா பள்ளி மாணவ மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இறுதியில் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தன தியாகு நன்றியுரையாற்றினர்.
Get the second prize. தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் புதுவை அரசை கண்டித்து அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் புதுவை அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வன் தலைமை தாங்கினார். தலைமை ஒருங்கிணைப்பாளர் மலையாளத்தான், மாநில அமைப்பாளர் தணிகாசலம், முதன்மை செயலாளர் சக்திவேல், செயலாளர் அருணாச்சலம், மேற்கு மண்டல அமைப்பாளர் இளங்கோவன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தனியார் பள்ளி தாளாளரை போக்சோ வழக்கில் கைது செய்ய வேண்டும், இந்த வழக்கில் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மீனவர் கிராம தலைவர்கள், பஞ்சாயத்தார்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒன்றாம் வகுப்பு மாணவியின் பாலியல் வழக்கு விசாரணை நேர்மையாக விரைந்து நடத்தி தாக்கல் செய். புதுவை அரசே, என்ஆர் அரசே, இழப்பீடு வழங்கு. முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கை பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுவை கடலூர் சாலையில் முருங்கப்பாக்கத்தில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பூசாரி காலையில் நடையை திறக்க வந்த கோவிலின் நுழைவு வாசலை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த உண்டியல் உடைக்கப்பட்டு காணிக்கை பணம் திருடு போய் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். காவல்துறையினர் விரைந்து வந்து கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்பொழுது சம்பவத்தன்று அதிகாலை 4 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் கோவிலுக்குள் புகுந்து கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கை பணத்தை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதை அடுத்து கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்த நபர் யார் என காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க புதுவை நகர பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் பொதுப்பணித்துறை சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளது. புதுவையில் இந்த ஆண்டு கோடை வெயில் ஏப்ரல் மாதத்திற்கு முன்பாகவே வெப்பநிலை அதிகரித்து வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. பொதுமக்கள் வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள இளநீர், நுங்கு, தர்பூசணி உள்ளிட்டவற்றை அதிகம் வாங்கி செல்கின்றனர். கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க புதுச்சேரியில் ஆங்காங்கே அவ்வப்பொழுது அரசியல் கட்சியினர்கள் மற்றும் தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் சார்பில் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் புதுவை பொதுப்பணித்துறை சார்பில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிக்னல்களில் இருசக்கர வாகன ஓட்டிகளின் சிரமத்தை போக்க பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது புதுவை நகர பகுதிகளில் முக்கிய இடங்களில் ஆங்காங்கே பொதுப்பணித்துறை சார்பில் தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்களின் தாகத்தை தணித்து வருகின்றனர். இவ்வாறு தண்ணீர் பந்தல் அமைத்து கோடை காலத்தில் மக்களின் நலன் கருதி அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தல் பொதுமக்கள் அனைவரது பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதிகளில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராமதாஸ் நகர், சடா நகரில் விடுபட்ட வீதிகள், எம்ஜிஆர் வீதி, டிடி கார்டன் ஆகிய பகுதிகளில் கழிவுநீர் வடிகால் வசதி மற்றும் சாலை வசதிகள் இல்லாததால் அப்பகுதியில் உள்ள மக்கள் கழிவுநீரை வெளியேற்றுவதற்கு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இப்பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் வசதி மற்றும் தார் சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனிடம் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 25,32,200 பெற்று தந்து ராமதாஸ் நகர் பகுதியில் அனைத்து வீதிகளுக்கும் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலைகள் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் 21 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள சடா நகரில் விடுபட்ட வீதிகளுக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணி, எம்ஜிஆர் வீதி மற்றும் டிடி கார்டன் ஆகிய பகுதிகளுக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும்
தார் சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகளுக்கு அரசாணை பெற்றுத் தந்தார். இதன்படி இப்பணிகளை துவங்கும் வகையில் இப்பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், மாவட்ட துணைத் தலைவர் மணி, புத்துப்பட்டான் என்கின்ற மணி, கோபு, செல்வி, ஆனந்த், பாண்டியன், ராமலிங்கம், சம்பத் உள்ளிட்ட அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விரைந்து நடவடிக்கை எடுத்து அப்பகுதியில் புதிய தார் சாலை மற்றும் வடிகால் வசதி ஏற்படுத்தி தந்த சட்டப்பேரவை தலைவருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். வெளியூர் மக்கள் வந்து செல்லும் புதுச்சேரியில் இந்த செயலியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என P4U நிறுவனத்தின் சேர்மன் விஜய் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகம் முதலமைச்சரால் தமிழ் புத்தாண்டன்று திறந்து வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அந்நிறுவனத்தின் சேர்மன் விஜய் அளித்த பேட்டியில், உலக தரத்தில் ஒரு இந்திய செயலியை உருவாக்கியுள்ளோம். இதில் நமக்கு அன்றாடம் தேவையான A to Z சர்வீஸை பெற்றுக்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டது. இந்த செயலியை டவுன்லோட் செய்வதன் மூலம் நமக்கு வெல்கம் போனஸாக 300 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. நம் அனைவரும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து செயலிகளும் வெளிநாட்டு செயலிகளாக இருப்பதால் ஆண்டு ஒன்றுக்கு $750 பில்லியன் மதிப்பிலான இந்திய பணம் வெளிநாட்டுக்கு செல்கிறது. நமது இந்திய பணம் இந்தியாவிலேயே சுழற்சி முறையில் இருந்தால் இந்தியாவின் முன்னேற்ற பாதை அதிகரிக்கும். எனவே இந்த செயலியை அனைத்து விதத்திலும் நாம் பயன்படுத்தும் பொழுது அது இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க முடியும். வேலைவாய்ப்பை தேடிக்கொள்ள அனைத்து சர்வீஸ் ப்ரொவைடர்களும் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து உங்களின் வியாபாரத்தை அதிகப்படுத்துங்கள். அதிக வெளியூர் வாசி மக்கள் வந்து செல்லும் புதுச்சேரியில் இந்த செயலியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. புதுச்சேரியில் இந்த செயலியை அறிமுகப்படுத்தி அதை புதுச்சேரியிலிருந்து இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதே எங்களின் நோக்கம். பயனர்கள் தங்களுக்கு தேவையான எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், பெயிண்டர், AC டெக்னீஷியன் போன்ற அனைத்து வகையான சர்வீஸ்களையும் இதன் மூலம் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இதன் தொடர்ச்சியாக விதைத்தவனே இனி விலையும் சொல்வான் என்ற நோக்கத்தில் விவசாயிகளும் தங்களது பொருட்களை நேரடியாக மக்களிடம் கொண்டு செல்ல தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் துவங்கியுள்ளோம். இவ்வாறு அந்நிறுவனத்தின் சேர்மன் விஜய் தெரிவித்தார். விவசாய பொருட்களை அவங்க எங்கேயுமே ஸ்டாக் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அவங்க அறுவடை செஞ்ச அடுத்த நிமிஷமே அந்தந்த ஏரியால இருக்கிற ரீட்டைலர்ஸ், அங்க நம்ம இதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற வாகனம் வச்சிருக்கிறவங்க, நம்ம இதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கவங்க மூலியமா தூரத்துக்கு தகுந்த மாதிரி அதோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி 2 வீலரு, 3 வீலரு, 4 வீலரு, லாரி, இந்த மாதிரி அந்தந்த பெரிய வண்டி தேவைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இடத்துலயே அந்த இதை பிக்கப் பண்ணி சம்பந்தப்பட்ட அந்த ஏரியால இருக்கிற நம்மளோட பிரான்சைஸ் மூலியமா அவங்களோட ரீட்டைலர்ஸ்க்கும் யூசர்ஸ்க்கும் நேரடியா அவங்களோட வீட்டுக்கு சேர்த்துற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்திருத்தால்குப்பம் பகுதியில் வாய்க்கால் கட்டுவதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்திருத்தால்குப்பத்தில் ஆண்டியார்பாளையம் சாலை சந்திப்பில் வாய்க்கால் கட்டும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 27,66,299 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மருந்தக கவுன்சில் ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து பதிவு செய்யப்பட்ட மருந்தாளுநர்கள் மற்றும் மருத்துவ கடை உரிமையாளர்கள் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். பாண்டிச்சேரி மருந்தக கவுன்சில் மருந்தக நடைமுறை விதிமுறைகளின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து பதிவு செய்யப்பட்ட மருந்தாளுநர்கள் மற்றும் மருத்துவ கடை உரிமையாளர்களுக்கு சமூக ஊடகங்கள் உட்பட மருந்துகளுக்கான தள்ளுபடி பலகைகளை காட்சிப்படுத்துவதையோ அல்லது தள்ளுபடிகளை விளம்பரப்படுத்துவதையோ தவிர்க்க வேண்டும். பெரிய வணிகங்கள் தங்கள் ஆதிக்க நிலையை பயன்படுத்தி தள்ளுபடிகளை விளம்பரப்படுத்துவது நியாயமற்ற போட்டியை உருவாக்குகிறது. போட்டி சட்டம் மீறுகிறது. மேலும் சிறிய மருத்துவ கடைகள் மற்றும் பொதுநலனை மோசமாக பாதிக்கிறது என்றும் பாண்டிச்சேரி மருந்தக கவுன்சில் அதன் பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானங்களை தொடர்ந்து கடுமையான அமலாக்கத்திற்கு உறுதி பூண்டுள்ளது. நியாயமான மற்றும் நெறிமுறையான மருந்து சந்தையை உறுதி செய்வதற்காக அனைத்து பங்குதாரர்களும் இந்த விதிமுறைகளுக்கு இணங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட மருந்தாளுநர்கள் மற்றும் மருத்துவ கடை உரிமையாளர்கள் பங்கேற்றனர்.
அரசு தொடக்கப்பள்ளி சேதராப்பட்டில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வட்டம் 5 பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். ஆசிரியை தென்றல் வரவேற்புரை வழங்கினார். தலைமை ஆசிரியை ஹேமமாலினி தலைமை உரை வழங்கினார். பள்ளி துணை ஆய்வாளர் சிறப்புரையாற்றினார். மாணவர்கள் தமிழ்நாடு, கேரளா, ஒடிசா, பீகார் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களின் கலை, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை காட்சிப்படுத்தியிருந்தனர். மாணவர்கள் அந்தந்த மாநில மொழிகளில் உரையாடினர் மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். ஆசிரியை அமுதா நன்றியுரை வழங்கினார். பெரிய காலாப்பட்டு MOH ஃபரூக் மரைக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளிடையே உலக கண்பார்வை நீரழுத்த நோய் வாரம் மற்றும் டெங்கு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலாப்பட்டு MOH ஃபரூக் மரைக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளிடையே உலக கண்பார்வை நீரழுத்த நோய் வாரம் மற்றும் டெங்கு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. பெரிய காலாப்பட்டு சுபாஷ் நகர் பகுதியில் மாணவிகள் வீடு வீடாக சென்று டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாகும் நீர்த்தேக்கங்களை கண்டறிந்து அழித்தனர் மற்றும் பொதுமக்களுக்கு டெங்கு பற்றிய விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்கள் விநியோகித்தனர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி பிரதீப்குமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். கண் பரிசோதகர் மலர்விழி கண் நீர் அழுத்த நோய் பற்றி விரிவாக எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் சுகாதார உதவியாளர் மதிவாணன் டெங்கு பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றி மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். சுகாதார உதவியாளர் மதியழகன் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி துணை முதல்வர் பிரேம்குமார், ஜூலியன், தேசிய நலப்பணித்திட்ட அலுவலர் ரமணி, ஆசிரியர்கள் சாந்தி மற்றும் சிவகுமார் கலந்து கொண்டனர். பங்கு பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் சரிவிகித ஊட்டச்சத்துள்ள சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் செய்திருந்தனர். கானூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அடுத்த கானூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பூரண புஷ்கல அம்பிகை சமேத ஸ்ரீ ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேகம் சுமார் 700 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, தன பூஜை, முதல் கால, 2ஆம் கால, 3ஆம் கால, 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. கடம் புறப்பட்டு கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவருக்கு கும்பாபிஷேகம் செய்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயனாரின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். கும்பாபிஷேகத்தை சிவாச்சாரிய பெருமக்கள் தலங்களில் சீரும் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன. கும்பாபிஷேகம் கலசம் டோக்கன் வச்சிருக்காங்க. உடனடியாக கலசத்தை டோக்கன். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.